வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. அந்த ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் சொல்லணும்னா, அடுத்த வாரம் கேப்டன் இந்த குட்டி பாஸ் வீட்டில் இருந்தால் கேப்டன் ஆகணும், பிக் பாஸ் வீட்டிலிருந்து கேப்டன் ஆக விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை தான் அந்த ப்ரோமோவில் காட்டப்படுது. ஸோ அந்த பேச்சுவார்த்தையில் ஃபஸ்ட்டு மாயா சொல்கிறாங்க, ஸோ அடுத்த வாரம் யார் கேப்டன் ஆகிறானோ அவன் கையில் தான் ஒரு பெரிய ஆப்பே இருக்குது, கண்டிப்பாக அது நம்ம வீட்டு சைட்லேருந்து ஆகணும், அதே ஆப்போசிட் டீம்லேருந்து ஆனாங்கன்னா நான் திரும்ப இந்த பிக் பாஸ் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மாயாவுக்கு ஒரு பயம் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஷ்ணு சொல்கிறார், கண்டிப்பாக நம்ம ஆடுறோம், ஓட்டு நமக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணு சொல்கிறாரு. ஆமாம், கண்டிப்பாக நம்ம டீமில் யாராவது ஒருத்தர் கேப்டன்னா அது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும்ன்றத மாயாவோட கருத்து. இன்னொரு பக்கம் சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு பிரதீப். இதில் என்ன நம்ம திட்டத்தை போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மைலோட இது பண்ணிட்டு இருக்காரு. விஷ்ணு வேறு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ப்ரோ நம்மளால் என்ன பண்ணாலும் அவங்கள 2 பேர் தான் டார்கெட் பண்ணி அடிக்க முடியுது, பட் அவங்க எல்லாரையும் அவங்க எல்லாரும் மெஜாரிட்டியாக இருக்கிறதால நம்மளை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. குறிப்பாக இந்த குட்டி பாஸ் வீட்டார் என்னன்னா, ஸோ நம்மளோட பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் இதை எதுவுமே சொல்லாதீங்க, அதை அப்படியே யாருக்கிட்டையுமே லீக் பண்ணாமல் அந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுங்க, நம்ம தேவையான இடத்துல அந்த பாயிண்ட்டை போட்டு நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. குறிப்பாக வந்து குட்டி பாஸ் வீட்டார் வந்து நிறைய இரிட்டேட் பண்ணியிருக்காங்க போல. ஸோ அவங்கள டென்ஷன், பிக் பாஸ் வீட்டாரை டென்ஷன் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் அந்த ப்ரோமோவில் காட்டப்படுகிறது. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த பேச்சுவார்த்தைகள் நான் எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நமக்கு வந்து இந்த மாதிரி பல டாஸ்க்குகள் வேலைகள்லாம் ஹெவியாக இருக்குது, கண்டிப்பாக அதில் நம்ம டீமாவது யாருன்னா ஒருத்தர் கேப்டனானா ஸோ நம்ம அடுத்த வாரம் இந்த வீட்டுக்கு வரமாட்டோம்ல அப்படின்ற மாதிரி யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க. நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் போனோம்னா அடுத்த வாட்டம் நம்ம யாராவது கேப்டன் ஆகிட்டு நம்ம பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு நல்லபடியாக நம்ம அந்த வீட்டுக்கு போய் டாஸ்க்லாம் பண்ணணுன்ற எண்ணம் தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இவங்க பண்ணதெல்லாம் கரெக்டு, இந்த மாதிரி யோசிக்கிறதுலாம் கரெக்டு தான் நான் நினைக்கிறேன், தப்பாக நான் பார்க்க மாட்டேன். பட் அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி இந்த இரிட்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் பேசினாங்களே, இரிட்டேட் பண்ணுற மாதிரி இது பண்ணுற மாதிரி என்ன பண்ணாங்க, என்னெல்லாம் நடந்ததுன்றது நமக்கு தெரியாது. நேற்று வந்து அது ஃபன்லியாக பண்ணேன், ஃப்ரெண்ட்லியாக பண்ணேன்னு சொன்னாங்க, அதுவே ஒரு கான்ட்ரவர்சிக்கு போயிட்டு கான்வர்சேஷனில் போய் நெடுந்தது. இன்றைக்கி இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன பிரச்சனையும் உருவாக்கிங்க இருக்காங்கன்றது தெரியாது. அது தெரிஞ்சால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேசலாம். ஸோ இந்த ப்ரோமோ பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.